விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆன பிறகு அமைதியாக இருந்த லைக்கா நிறுவனம் இப்போது வசூலை ஓப்பனாக வெளியே சொல்லியிருக்கிறது. எங்களுக்கு இந்த படத்துல வசூல் கிடைச்சிருக்கு, இந்த படத்தோட வசூல் மிக முக்கியமான வசூலாக எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது, ரொம்ப ஒரு பாக்கியமாக கருதப்படுகிறது. கடந்த படங்களை விட எங்களுக்கு இந்த விடாமுயற்சி படம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசூலை கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 300 கோர்ஸை தாண்ட வேண்டிய அளவிற்கு வசூல் ஆயிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்க ஓடிடியில எல்லாம் இந்த படம் ரொம்ப விலைக்கு இருக்கிறது. அதுவும் எங்களுக்கு சரியான ஒரு வியாபாரமாக இருக்கிறது. அதனால எங்களுக்கு இந்த படத்தை பத்தி எந்த விதமான கவலை இல்லை. இந்த படம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக எங்கள் லைக்கா நிறுவனம் அதை திட்டவட்டமாக அதை வெளிப்படையாக சொல்லி இருக்கும் போது நமக்கு அதை பெருமையாக இருக்கிறது. அதை இதுவரை நம்ம எதிர்பார்த்தது போல தயாரிப்பு நிறுவனம் ஏன் அமைதியாக இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம். அவர்கள் அமைதி காத்ததை கொஞ்ச நாளைக்கு போட்டும் நம் வசூலை மொத்தமாக சொல்லிவிடுவோம் என்று எதிர்பார்ப்போடு இருந்திருக்கிறார்கள். அதனால தான் இந்த வீடியோவில் நமக்கு அஜித்துடைய விடாமுயற்சி வசூலை பற்றி மீண்டும் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள வரலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விடாமுயற்சி ரிலீஸ் ஆன முதல்ல இருந்தே நெகட்டிவான கலவியான விமர்சனங்களை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதில் ஒரு சில பேர்கள் மட்டும்தான் அதில் ஒரு வன்மம் கலந்த பேச்சாக கொடுத்து கொண்டிருந்தார். ஏன்பா திருப்பி திருப்பி அந்த விடாமுயற்சி பற்றியே பேசிட்டு இருக்கானே நீங்க நினைக்கலாம். ஆனா பேசாம எங்களால இருக்க முடியாது. எதுக்கு அப்படி சொல்றேன்னா, ஒரு நல்ல மனிதனை நமக்கு கீழே தாழ்த்தி சமண்டு போடக்கூடாது இல்லையா? அதுக்காக சப்போர்ட் கொடுக்குற மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு நல்ல நடிகனை நமக்கு காலில் மிதிச்சு போடணும் கொள்ளணும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோட பல விஷ கிருமிகள் இதுல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் சில நல்ல மனிதர்களும் பாராட்டி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்காக இந்த விடாமுயற்சி படம் நிச்சயமாக நல்ல ஒரு வசூலை கொடுத்திருக்கிறன்னு தான் சொல்ல முடியும். இந்த வசூலை நமக்கு பார்க்க போனா நாட்கள் பிந்த அஜித்துடைய துணிவு படத்தோட இந்த படத்துக்கு அதிகமான வசூல் கிடைக்க போகிறது. இந்த படத்துக்கு செலவு அதிகமாக இருந்தாலும் இந்த படத்துடைய வசூல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனாலும் குறைந்த அளவுக்கு பெரிய ஒரு லாபம் நம் லைக்கா நிறுவனத்துக்கு கிடைச்சிருக்கன்னு தான் அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர வேற நமக்கு என்ன ஆதாரம் வேணும், என்ன சாட்சிகள் வேணும், என்ன இது வேணும்? இதை போட்டு நீங்க சரி ஒரு ஹிட் படம் ரிவ்யூ முன்னும் பின்னை சிலவங்க நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க, சிலவங்க சுமாராக இருக்கான்னு சொல்லுவாங்க, சிலவங்க சூப்பராக இருக்கான்னு சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு படத்தை முக்கியமாக பார்க்க போனா நம்மளால ரிவ்யூ கொடுக்க முடிவது உண்மையாக நமக்கு பேசக்கூடாது. மற்றவர்கள் வயிற்றுல நம்ம எரியோ கல்லை தூக்கி வீசக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு படத்துடைய நிலைமை பார்த்தா ஒரு 100 பேர் இல்லது ஒரு 200 பேருக்கு கடுமையான உழைப்புங்க. அதுல பணம் போடுறாங்க, அந்த பணத்தை நஷ்டடைஞ்சு இழக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள், அதுல ஒரு பெரிய உழைப்புகள் மற்றவங்க நஷ்டடைஞ்சு போறதுக்கு நமக்கு பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்கு போல. அதனாலதான் சில பேர்கள் அந்த மாதிரி வன்மம் கலந்த சில குரல்களை கொடுப்பது தவிர்க்க வேண்டும். தயவு செய்து இனிமாவது இந்த படத்துடைய விமர்சனங்களை ரிவ்யூயை பார்த்து அவர்கள் அடக்கி வாசிப்பது தான் நல்லதுன்னு நான் சொல்றேன். அந்த அளவுக்கு தான் இந்த முயற்சிகள் போய்கொண்டிருக்கிறது. இந்த முயற்சி அஜித்துக்கு பெரிய ஒரு வெற்றி முயற்சியாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 7வது நாட்களாக இருந்தாலும் விடாமுயற்சியுடைய பெந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் குடும்பம் கொண்டாடும் விதமாக இந்த படம் கதைக்களமாக மாறிக்கொண்டு வருகிறது. வசூல்கள் லேட் ஆக ஆக கொஞ்சம் வசூல் நமக்கு நம்பிக்கையோட கொண்டிருக்கிறதுனால இந்த படம் நிச்சயமாக 325 கோடி வரைக்கும் வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கும். இந்த படம் எடுத்தவர்களும் சரி, நடித்தவர்களும் சரி, இந்த படத்தில் உழைத்தவர்களும் சரி நிம்மதியாக இருக்கிறார்கள். இந்த படத்தில் உழைத்த அத்தனை பேர்களுக்கும் பெரிய ஒரு லாபம் கிடைத்திருக்கின்ற நம்பிக்கையோட அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நாம ஏன் கெடுக்கணும்? நம்மளை சார்ந்து சில சேனல்கள், நம்மை சார்ந்து ஒரு மீடியாக்கள் நம்மை நம்பி இருக்கும் போது நமக்கு என்ன வேணாலும் ஒரு மீடியால நம்ம பேசும்போது அதுல 100 பேருக்கு வயிற்றுல அடிப்பது போல சில முயற்சிகள் இருப்பதை மட்டும் நமக்கு தயவு செய்து புரிந்து கொண்டு பேசுங்கள். இது போன்ற சில வீடியோக்களை நீங்கள் சந்திக்கும் வரை ஒரு சப்போர்ட்டிவாக சில விஷயங்கள் நமக்கு பேசிக்கொண்டு வருகிறோம். நாடென்ன, நம்முடைய சினிமா என்ன, பல விஷயங்கள் எப்போதும் ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு மோட்டிவேட்டாக தான் நம்ம இந்த விஷயங்களை பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த சேனல்ல உங்களுக்கு நம்மளை பற்றி, நம்ம பேசுறதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நம்ம கீழே இருக்க கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. நமக்கு அதை வாசிப்போம். பின்னால அதை பற்றி நமக்கு பேசணும்னா நீங்க சொல்ற விதத்துல தான் இருக்குங்க. மீண்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக்கும் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சந்திப்போம். வணக்கம்.